வணக்கம் நண்பா. இந்த ஒரு வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அது மாதிரியான சிலபஸில் டாப்பிக்லாம் பார்த்துருப்போம். அதோடு தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுதான் வேல்யூ ஆடட் பாயிண்ட். அது என்ன கரண்ட் அஃபேர்ஸ், ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இதில் என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னா, அதோடைய பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்டு இருக்கும். அதில் அந்த பேக்ரவுண்ட் எங்கேருந்து நம்ம எடுக்கலாம், ஒரு சில பாயிண்ட்லாம் புக்கில் இல்லாத பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, கண்டிப்பாக அந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஆண்டுதோறும் வெளியிடக்கூடிய இந்த இயர் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெட்டீரியலில் கண்டிப்பாக இருக்கும். இயர் புக் பார்த்தோன்னா ஒரு சில பப்ளிஷர் பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்து தமிழ் திசை இந்து பேப்பருடைய தமிழ் வெர்ஷன் இயர் புக் இது இல்லாமல் மனோரமா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், அதோட இயர் புக்கு. ப்ளஸ் பார்த்தோன்னா சுறா பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பப்ளிகேஷனுடைய இயர் புக். அது ஆஃப் இயர்லி ஒன்ஸும் இயர்லி ஒன்ஸும் 6 மந்த்து ஒன்ஸும் 12 மந்த்துக்கு ஒன்ஸும் பார்த்தோன்னா அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 3 பார்த்தோன்னா ஒரு இயர் புக் குமுலேட்டிவாக இருக்கும். இது தாண்டி பார்த்தோன்னா இயர் புக் நம்ம வேணும்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோன்னா இயர்லி புக் வெளியிடுவாங்க. இந்தியா இயர் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயர் புக்கை வெளியிடுவாங்க. இப்போது இந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று தான் இந்த புக் எனக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆச்சு. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் சென்சஸ் பார்த்தா 2027 எடுக்க போகிறாங்க. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. இப்போ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் பார்த்தா நம்ம எக்கனாமிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். அந்த எக்கனாமிக்ஸில் ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா தான் இருக்கும். அது பேக்ரவுண்ட் அந்தளவுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. மக்கள் தொகை என்றால் என்ன, ப்ளஸ் பார்த்தோன்னா எப்படி எடுக்கிறாங்க 2011 சென்சஸ் படி தான் பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தோன்னா அதோடைய பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, இப்போ ஒரு 27 அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு அதில் இருக்காது இல்லைங்களா. இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் படிச்சிடலாம். பாப்புலேஷனுக்கு பிறகு அதில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, புக்கில் இருக்கிறது தான் கொஷின் கேட்பாங்கலாம் கிடையாது. அதில் கொஷின் கேட்பாங்க ஒரு 40% வாய்ப்புகள் இருக்குது. மீதி 60% பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் கொஷின் தான் இருக்கும். அப்போ அந்த 60% கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் கொஷின் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சப்போஸ் இந்த பாப்புலேஷன் சென்சஸ் பார்த்தோன்னா ஜூன் மாதம் 2025 நாங்கள் பண்ண போகிறோம். ஜூன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. ஜூன் பார்த்தோன்னா நாங்கள் 2027 பாப்புலேஷன் சென்சஸ் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு 2025 அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போயே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தா அது நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுருக்கலாம். அப்போயுமே கொஞ்சமான தகவல் தான் இருந்தது, நானும் பார்த்தேன். ஆனால் அந்த இயர் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான தகவல்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கும். நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆல்ரெடி பாப்புலேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த பாப்புலேஷன் மட்டும் இல்லை, ஏதோ எனி டாபிக் என்னவோ டாபிக் நம்ம படிச்சிருப்போம். அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக இந்த ஒரு இயர் புக்கில் என்ன தகவல் கூடுதலாக இருக்கோ அதை நம்ம பார்த்து ஆட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுதான் வேல்யூ ஆடட் பாயிண்ட். நம்ம எல்லாமே தெரியும் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு கூட்டு வரி எக்கனாமிக்ஸில் இருக்குது. அது எக்கனாமிக்ஸுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். இப்போது இந்த வேல்யூ ஆடட் பாயிண்டில் எந்த மாதிரி நம்ம பார்க்க போகிற விஷயம் தான் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாப்பிக்கில் கரண்ட் அஃபேர்ஸோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் இந்த இயர் புக்கில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இந்த டாபிக் நேற்றே பார்த்து நான் ஒரு சில பாயிண்ட் ஒரு முக்கியமான விஷயம்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், குறித்து வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு டாப்பிக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ப்ளஸ் பார்த்தோன்னா முக்கிய அம்சங்கள் என்ன, இளையராஜாவோட சிம்போனி, 2026 தேர்தல் என்ன இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர், அந்த மாநில கல்விக் கொள்கை, இந்த மாதிரியான முக்கியமான தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒவ்வொன்றா இந்த ஒரு சீரீஸில் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். தென் பார்த்தோன்னா முக்கியமான விஷயம், உங்களால் வாங்க முடியாதாலும் வாங்கிக்கோங்க, இல்லை நம்ம வீடியோவை பார்த்து அந்த குறிப்புகள் முக்கியமான குறிப்புகள் மட்டும் நான் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சுட்டு என்ன குறிப்புகள் என்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தெரிஞ்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர் புக் தான். இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். என்ன சொல்கிறது, இந்த இயர் புக் வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை மனோரமா ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். மனோரமா போத் பைலிங்கலாக இருக்கும்.
ஐ மீன் தனியாக தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக இருக்கும். சுறா புக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நான் சொன்ன மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 பிரிவு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு 3 படி தான் அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இது வந்து ஆஃப்டர் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நடக்க போகுது 2027 நடக்க போகுது. ஏன்னா 2021 நடந்திருக்கணும், கோவிட்னால நடக்கலை. அதனால் ஆஃப்டர் 16 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, 2025 ஜூன் 16 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ்ட் ரீதியான சென்சஸ் எடுக்க போகிறாங்க. அதை பற்றிலாம் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. முக்கியமான குறிப்புகள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இல்லாத தகவலும் இதில் இருக்குது. அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். இந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட்டுக்கான ஒரு சீரீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாப்புலேஷனுக்கான நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ 2026 எலெக்ஷன்னா இப்போ பாலிட்டியில் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் இருக்குது. அப்போ அந்த தேர்தல் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உள்ளே படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம திராவிட இயக்க வரலாறுன்னு சொல்லிட்டு யூனிட் 6 வேறு இருக்குது. அப்போ வந்து பார்த்தா தேர்தல்னால் ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலாக சொல்ல போகிறாங்க. அப்போது திராவிட இயக்க வரலாறு ப்ளஸ் வந்து நம்ம பாலிட்டியில் 2 விஷயங்களில் இந்த வந்து டாபிக் கவர் ஆகும். அப்போ என்னென்ன வேல்யூடட் பாயிண்ட் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அப்போது ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நம்ம சிலபஸில் கொடுத்த விஷயம் என்ன இங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் படித்து வச்சுருக்க போகிறீங்க. அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் கீழே கடைசி பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இப்போதைக்கு இந்து தமிழ் திசை தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மனோரமா இன்னும் கிடச்சுன்னா அதில் என்னென்ன டாபிக், இதெல்லாம் டாபிக் அதில் என்ன இருக்குது. நெக்ஸ்ட்டு சுறாவில் இல்லை இதெல்லாம் டாபிக், இந்த 2 டாபிக் சுறாவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அதாவது இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2025 இயர் புக்கு நான் வாங்கினேன் போன வருஷம். இதே மாதிரி 2025 இயர் புக் வாங்கும்போது 2024 தகவல் கொடுத்துருப்பாங்க. இயர் புக் 2026னால் முன்னாடி வருஷம் தானே, போன வருஷத்தோட தகவல் இதில் இருக்கும். 2025 முழு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த இயர் புக்கில் இருக்கும். அதே மாதிரி தான் போன இயர் புக்கில் இருந்தது. அப்போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம 2025 நடந்த குரூப் 4 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த அந்த கரண்ட் அஃபேர்ஸோட தொகுப்பு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நான் சொல்ல வரேன். முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஷின்ஸ் கேட்டாங்க. அப்போ 2025 இயர் புக் நம்ம படிக்கும் போது ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நம்ம அது ஜிகே பார்ட் வந்து பார்த்தோன்னா அணுகத்துக்கு கரெக்டாக இருந்தது. அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப பயனுள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சீரீஸாக தான் இருக்கும். அதுதான் வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோடைய ஒவ்வொரு வீடியோவை நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டே வரலாம். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 800 பேஜஸ் இதில் இருக்குது. சரிங்களா? 800 பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 800 பேஜஸ் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்குது. நம்ம என்னென்ன பாயிண்ட் தேவையில்லாத பாயிண்ட்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு டிஎன்பிசி இருக்கக்கூடிய தேவையான தலைப்புகள் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணாலே போதுமான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து இந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பாருங்கள், அது மட்டும் உங்களுக்கு போதும். அப்கமிங் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்டாட்டிக்காக புக்கிலேருந்து கேட்டால் நம்ம புக் சோர்ஸ் இருக்குது. அதர்வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. அவுட் சோர்ஸ்னால் என்ன, கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் ஆத்தர் புக்கு, இவ்வளோ தான். இந்த அவுட் சோர்ஸில் ஒரு பார்ட் வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் பண்ணணும். அது யூனிட் 6 இருந்தாலும் சரி, ப்ளஸ் யூனிட் 5 எக்கனாமிக்ஸில் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் பண்ணணும். அது எந்த அளவுக்கு ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரீஸில் அவுட் கேமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக இதுதான் ஒரு பாயிண்ட் வரும். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு சீரீஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு சொல்லிட்டு. சரிங்க நண்பா, நம்ம வீடியோ சீரீஸில் பார்க்கலாம். நன்றி.